بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அவனை பறைசாற்றுவதற்காக, அவனை ஓரிரை என்று புகழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்லாஹ் நம்மளை படைத்தான். ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படின்னா, முஸ்லீமாக தான் இருக்கான், முஸ்லீமாக தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த சிறு வயது முதல் விபரம் தெரிந்த வயதிலிருந்தே அல்லாஹ்விற்காக வாழணும் அப்படிங்கிற அந்த பிடிப்போட, அந்த நோக்கத்தோட வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க. அல்லாஹ்னா யாருன்னு தெரியும், ரசூல்னா யாருன்னு தெரியும், மார்க்கன்னா என்னன்னு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ தானே கொஞ்சம் வயசு ஆகுது, உலகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிடுவோம், மூத்தா போகிற காலத்தில் பார்த்துக்கிடுவோம், அதெல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்குது. இல்லை, இஸ்லாத்தில் தான் இருப்பான், ஆனால் காஃபிராக இருப்பான். இஸ்லாமியனுடைய வயிற்றில் பிறந்தனால அவனுக்கு என்ன அப்துல் மாலிக், அப்துல் அசீஸ் ஏதாச்சும் ஒரு பேர் விட்டுருப்பாங்க. ஆனால் அவனுடைய செயல், எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காஃபிராகவே இருப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஆர்வமும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை, ஏதோ மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் முஸ்லீம் தான். அப்போ இந்த முஸ்லீமாக பிறந்ததுனாலேயே நாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோமா அப்படின்னா இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை ஒரு முஸ்லிமான தாய் தாப்பனுக்கு பிள்ளையாக பிறக்க வச்சதுங்கிறது அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள், அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள். ஆனால் அந்த அருளுக்கே நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்க்கு மிகுந்த நன்றி செலுத்தணும். அப்போ அல்லாஹ் நம்மளை ஒரு கொதிக்கிற தண்ணியிலேருந்து தூக்கி நல்ல தண்ணியில் போட்டுட்டா அதே பெரிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம அங்கே வாழும்போது என்ன செய்யணும், இந்த கிருபை செய்த அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த உலகத்தில் வாழணும். இப்போ நம்மள பெரும்பாலானவர்கள் என்னதான் சிரமமா கேட்டாலும் சரி, என்னதான் படித்தாலும் சரி கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் எவ்வளோ காலம் இருக்குது, மூத்து வரும்போது பார்த்துக்கிடுவோம், மாறிடுவோம். இல்லை நம்ம புள்ள குட்டிகளுக்கு சேர்த்து ஒரு செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மாறிடுவோம். இப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது, சரியா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 பேருக்கு கடல்ல நடந்த பிரச்சனையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒன்று யாரு? ஃபிரௌன், இன்னொன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மரண தருவாயில நான் திருந்திடுறேன்னு சொல்லி கலிமா சொல்ல முற்பட்ட ஃபிரௌனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கடல்ல என்ன செய்யறாங்க, கடல் பிளக்குது, போறாங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. அவர் மூசா, அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அவருக்காக வேண்டி கடல் திறக்குது அப்படின்னா நீ அதில் எப்படி போக முடியும்? அந்த சிந்தனை அவனுக்கு இல்லை. இதுக்கடையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க, போய் அந்த கரை ஏறிட்டாங்க. அப்ப இவன் உள்ள இறங்குறான். அப்ப பாருங்க ஒரு நசீப் அவனை எப்படி இறங்க வைக்குது அப்படின்ட்டு. அப்ப அவன் நடுவுல, கடல் நடுவுல அவனுடைய கூட்டத்தால போய்கிட்டு இருக்கும்போது கடல் மூடுது. கடல் மூடும்போது அவன் தௌபா செய்யறான். யா அல்லாஹ், நான் உன்னுடைய நபி மூசாவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிமா சொல்றதுக்கு வாய் எடுக்கிறான். வாய் எடுக்கும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கடல் சேத்த அள்ளி அவங்க வாயில் அடிச்சாங்க. சொல்ல விடல. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா இதுல என்ன நமக்கு விளங்குது அப்படின்னா, இந்த அவனை சொல்ல விடாம தடுத்தது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்படிதான் நம்மளுக்கு 2 மலக்கு இருக்காங்க, தெரியுதா? நம்மளுக்கு எப்பயுமே பாதுகாப்பா அல்லாஹ் மலக்குகள் வச்சிருக்கதா சொல்றான். அவங்க தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. இப்ப அந்த மலக்கு நம்ம போகிற பிளான், நம்ம சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர் போய் கூப்பிடுவாரு, தொழுவாங்க, ஆமா நீங்க போங்க போங்க, தொழிலாளர்கள் நாங்க பார்த்துட்டோம், இவனுக்கு என்ன, அதுக்கெல்லாம் நான் காலம் இருக்கு, நாங்க வருவோம் போங்க. இப்படி வெடப்பா பேசுறது, தொழிலாளர்களை நக்கல் பண்றது, இப்படிலாம் இருக்கு. இதை இந்த மலைக்கு கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க.
கேட்டுட்டு தானே இருக்காங்க. அப்ப இவன் வந்து சாவ கடக்கும்போது மனோநிலை சரியாக இருந்து இவன் தௌபா செய்தாலும் கூட அந்த சமயத்துல சந்தேகம் தான். ஏன்னா வாழும்போது உணர்த்தும் போது சொல்லும் போதெல்லாம் நடக்கல. இப்படி அப்படின்னா அந்த சமயத்துல அல்லாஹ் என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது, அந்த மலக்குமார்களை ஏவி என்ன செய்ய வைப்பான்னு தெரியாது. அப்ப இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபிரௌனுக்கு நடந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படிப்பினை. யாரெல்லாம் காலம் போதும் பார்த்துக்கிறோன்னு இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதை நினைச்சு பயப்படும். அந்த காலம் நமக்கு கைகூடி அந்த சமயத்தில் நம்ம நினைக்கிறத நடத்துறதுக்கு உதவியா இருக்குமான்னு தெரியாது. இது ஒரு விஷயம். இப்ப இன்னொருத்தர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன ஒரு கோபத்தை சம்பாதிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த மக்களை வந்து அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து சனிக்கிழமை ஜும்மா நாளாக இருந்துச்சு. சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தான் வந்து கரையில் வந்து மீன்லாம் வந்து கூத்தடிக்குமா. அப்போ அவங்க வந்து ஜும்மா தொலை விடுறதுக்கு எல்லாம் சோதிக்கிறான். இப்படி சொல்றதை கேட்கலன்னு சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஊரை விட்டு கிளம்பி அவங்க போயிட்டாங்க. யாரும் நீ அவங்கள அழிச்சிரு, நான் கிளம்பி போறேன். உத்தரவு அல்லாஹ்வுடைய உத்தரவை அவங்க எதிர்பார்க்கல. அவங்களாம் சொல்லிட்டு அவங்களா போயிட்டாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அதுக்கிடையில் அந்த மக்கள் வந்து தௌபா செஞ்சு திருந்திடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, கப்பலில் போய் அந்த கடலில் குதிக்க சொன்னது, இறக்கி விட்டது, மீன் வயிற்றுக்குள்ள போனது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போனோன்னு அவங்க செஞ்ச தவறுக்கு தௌபா செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ மிக பரிசுத்தமானவன், என்னுடைய தவறு நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கேட்குறாங்க. அந்த இதை வந்து தரூத் யூனுஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய திக்ருன்னு தான் சொல்லுவாங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ அந்த கடல் வழியா பாதுகாப்பு மலக்குகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த கடல் வழியா பயணம் செய்யறாங்க. பயணம் செஞ்சா இந்த திக்ர் ஓதுற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அப்ப அந்த ரெண்டு மலக்கும் பேசிக்கிறாங்க, இங்க வந்து ஏதோ ஒரு திக்ரு சத்தம் கேட்குது, ஆனா அடிக்கடி கேட்ட குரலா இருக்க. அப்ப இதுல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அல்லாஹ்வை பத்தி நினைக்கிறோம், திக்ரு செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னா இந்த குரல் மலக்குமார்களுக்கு என்ன செய்யப்படுது? எத்தி வைக்கப்படுது. நம்ம வந்து மலக்குமார்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுறோம். அப்ப அந்த மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க. இந்த குரல் நம்ம அடிக்கடி அல்லாஹ்வை புகழ நம்ம கேட்ட குரலா இருக்கு, ஆனா கடல் உள்ளுக்கேந்து வருது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ஏல்லாம் இந்த மாதிரி உன்னை எப்பயும் வணங்குற மனிதன் தான், உன்னை எப்பயும் திக்ரு செய்த மனுஷன் தான், இந்த மாதிரி உள்ளுக்கேந்து சத்தம் வருது, என்ன விஷயம்னா அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து இந்த மாதிரி அவரை அந்த மீன் வயிற்றுக்குள்ள, அந்த மீன் இன்னொரு மீன் வயிற்றுக்குள்ள இப்படி காப்பாற்றி என்ன செய்ய, அவரை கொண்டாந்து கரை சேருங்கிற அந்த உத்தரவை வந்து மலக்குமார்களுக்கு கொடுக்குறான். அப்ப இவங்க வந்து எப்பயுமே அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறவங்க. ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் தண்டிச்சான். தண்டிச்சாலும் என்ன செய்யல, கைவிடலை. தண்டிச்சாலும் கைவிடலை. இது வந்து நம்ம மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு படிப்பினை. நாம் இந்த உலகத்துல அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ் வணங்குறோம், இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே உலகத்தில் உள்ள அத்தனை அநியாயத்தை இன்னொரு பக்கம் செய்யக்கூடாது. பேணுதலா இருக்கணும். ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில சூழ்நிலை காரணமாக சில செயல்கள், சில பாவங்கள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து நம்மளை அதிலேருந்து பரிசுத்தப்படுத்துவானே தவிர அந்த ஃபிரௌனுக்கு ஈமான் இல்லாம மௌத்தாக்கின மாதிரி நம்மளை என்ன செஞ்சிட மாட்டான், மௌத்தாக்க மாட்டான். அதனால இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, எப்பயுமே அந்த மௌத்தை நினைச்சு நான் எப்பயுமே இந்த வாழ்க்கையில இருந்து அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருந்து நான் விடுபற்றக்கூடாது, அவனுடைய நேசத்திலிருந்து நான் விலகிடக்கூடாதுங்கிற சிந்தனை நம்ம உள்ளத்துல எப்பயுமே ஃபோகஸ்ல வச்சுக்கிட்டே என்ன செய்யணும், நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும். அப்படி ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாவங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தடுத்துரும். பாவம் செய்யறது அல்லாஹ் நாடுனா தான் நடக்கும். ஆனா நாம இப்படி சிந்தனையில் நடக்கிறோம் அப்படின்னா, நாமளா ஒரு பிளான் பண்ணி ஒரு பாவத்தை செய்ய போனாலும் அல்லாஹ் வேறு சூழ்நிலையை உருவாக்கி என்ன செஞ்சிருவான், அந்த பாவத்தை தடுத்துருவான். அப்படி எல்லா விஷயங்களிலும் நம்மளை அவன் பொறுப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய மக்களாக
அல்லாஹ் என்னை உங்களை மாக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.